அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதி நடவடிக்கை பணிக்குழு பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பாரிஸ், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரான்சின் பாரிஸில் அதன் தலைமையகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். பிரான்ஸுடைய பாரிஸ்ல தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தேர் ஆர் 40 மெம்பர்ஸ் இன் FATF அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய உறுப்பு நாடுகளாக 40 நாடுகள் இருக்கு. இந்தியா உறுப்பு நாடா அப்படின்னு கேட்டா, இந்தியா இஸ் அ மெம்பர். சரியா? இந்தியாவும் உறுப்பு நாடு தான். அடுத்தது, காம்பேட்ஸ் மனி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் வேர்ல்ட் வைட். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? மனி லாண்டரிங்க வேர்ல்டு வைட் தடுக்கணும். டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அதாவது பயங்கரவாத நிதியுதவி, பண மோசடி இது எல்லாமே உலகளாவிய அளவுல தடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சமீபத்தில கூட இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து லிஸ்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட், கிரே லிஸ்ட் அந்த மாரி. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு அதிகமா துணை புரியறனால, பாகிஸ்தான வந்து FATF-ஓட கிரே லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது. ஆர்பிஐ ஆர்பிஐ ஹாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஹவ் மெனி லாக் crore ஆஃப் சர்ப்ளஸ் மனி டூ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை லட்சம் கோடி உபரி பணத்தை ஈவுத்தொகையாக மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு வழங்கியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2.69 லட்சம் கோடி வழங்கியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 2.36 லாக் crore அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கார்ட் நம்பர். சரிங்களா? ஏப்ரல் 2025ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இது. சரியா? ஸோ இதுவரைக்கும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவு தொகை வந்திருக்காது. ஸோ ஏப்ரல் 2025ல தான் இவ்வளோ காசு வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தது. ஸோ நம்ம போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? ஆர்பிஐ வந்து அவங்களோட சர்ப்ளஸ் மணிய டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. யாருக்கு? கவர்ன்மென்ட்க்கு. இத சஜெஸ்ட் பண்ணதுக்கு 2 கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிய பத்தி தான் இந்த கொஸ்டின்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மலேகம் கமிட்டி. மாலேகம் குழு அப்படின்னு சொல்லி தமிழ்ல குடுத்திருக்காங்க. ரெக்கமெண்டட் இன்கிரீசிங் த சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் டூ சப்போர்ட் த கவர்ன்மென்ட்ஸ் பிஸ்கல் டெபிசிட் ரிடக்ஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சிகளை ஆதரிக்க உபரி பரிமாற்றத்தை அதிகரிக்க பரிந்துரைத்தது. ஸோ கவர்ன்மென்ட்‌கோட பிஸ்கல் டெபிசிட் நெறைய இருக்கும். ஸோ அத கம்மி பண்றதுக்காக அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கிறப்ப, ஆர்பிஐயுமே என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட அரசாங்கத்துக்கு குடுத்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அதே மாரி பிமால் ஜலான் கமிட்டி 2018 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்டாப்ளிஷ் த எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் டு டிட்டர்மைன் தி அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் வைல் மெயின்டெய்னிங் ஆர்பிஐஸ் ஃபினான்ஷியல் ஹெல்த். பிமல் ஜலான் குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரிசர்வ் வங்கியின் நிதி ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அதே வேளையில், உபரி பரிமாற்றத்தின் பொருத்தமான அளவை தீர்மானிக்க பொருளாதார மூலதன கட்டமைப்பை நிறுவியது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மலேகம் கமிட்டி என்ன சொன்னாங்க? சர்ப்ளஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பிமால் ஜலான் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படியே ஒரு பிளைண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாம, அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சுப்போம். அந்த ஃப்ரேம்வொர்க் பேர் தான் எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க். இந்த பேசிஸ்ல தான் ஆர்பிஐ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த பேசிஸ்ல நீங்க அ ஆர்பிஐயோட நிதியுமே வந்து பாதிக்காத அளவுல இந்த எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க்க பயன்படுத்தி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஓம்பட்ஸ்மன் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் குறை தீர்ப்பு சட்டம் வந்த ஆண்டு 2014. சரியா? தமிழ்நாடு லோகாயுக்தா சட்டம் தான் 2018. லோக்கல் பாடிஸ் ஓம்பட்ஸ்மன் ஆக்ட் அப்படிங்கிறது 2014. இதுல பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்டட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்க ஏதாவது குற்றம் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஓம்பட்ஸ்மன் அப்படிங்கிற நபருக்கு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஓம்பட்ஸ்மன் ஆக்ட், லோக்கல் பாடிஸ் ஓம்பட்ஸ்மன் ஆக்ட் 2014ல வந்திருக்கும். சரியா? ஸோ சி ஆப்ஷன். லாஸ்ட்டா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் லைன்ஸ் வேர் டாக்குமென்டட் ஆஃப்டர் 1879 இன் த ரீசென்ட்லி கன்க்ளூடட் 16th ஏசியாட்டிக் லைன் சென்சஸ் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் முடிவடைந்த 16வது ஆசிய சிங்க கணக்கெடுப்பு 2025ல் 1879ற்கு பிறகு சிங்கங்கள் எந்த இடத்தில் ஆவணப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர்தா அப்படிங்கிற இந்த பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி குஜராத்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து சிங்கங்கள வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1879க்கு அப்புறமா இங்க வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தமா எவ்வளோ லைன் இருக்கு இந்தியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 891 லைன்ஸ் இருக்கு. அக்கார்டிங் டூ 16th ஏசியாட்டிக் லைன் சென்சஸ் 2025. சரியா?
இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.